ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா பிரியாணி ரைஸ் எடுத்து 2 டம்ளர் போட்டு அதில் வந்து தண்ணி வச்சு ஊற வச்சுக்கணும். அதுக்கடுத்து தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பிரியாணி பொருள்லாம் போட்டுட்டேன். ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுட்டேன். சோம்பு எல்லாமே போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் விட்டு வரணும். அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விடணும். தாளித்து விட்டுட்டு நல்லா தாளித்து விடணுங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆனோடனே தக்காளி பழம் போட்டுட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தான் போடணும். போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுறணும். தாளித்து விட்டுட்டு பிரியாணி மசாலாவும் உப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இதையும் போட்டுட்டேன். அதுக்கடுத்தது சிக்கன் கழுவி வச்ச சிக்கனையும் போட்டுட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடணும். புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கொதி வந்தோடனையும் அரிசி 2 டம்ளர் எடுத்தோன்னா 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் காரம் பத்தலைங்க சில்லி பவுட்ரு போட்டேன். அதுக்கடுத்து குக்கர் நல்லா விசில் வர 3 விசில் வர முடியும் விட்டுடணும். அதுக்கடுத்து சில்லி பொரிக்கலான்னு எண்ணெய் விட்டுட்டு சிக்கன் சில்லி பொரித்தேன். சிக்கன் சில்லி லெக் பீஸ் இது போட்டேன். அதுக்கடுத்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி அது கூட கொஞ்சம் நெய் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் விட்டுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூட லெக் பீஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.